மதுரை எஸ் காலனியில் உள்ள காஞ்சி மகா பெரியவா கிருகத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வியாழந்தோறும் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் வெள்ளி பாதுகை மற்றும் இதர தெய்வங்களுக்கு குருவார பூஜையும் மாதந்தோறும் அனுஷ வைபவமும் சிறப்பாக நடந்து வருகிறது. நேற்று 300வது வாரத்தை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு புஷ்பாஞ்சலி பூஜையில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். உலக நலனுக்காகவும் தற்போது +2 மாணவர்களுக்கான தேர்வுகள் வெளியாகி கல்லூரிகளில் அவர்களுக்கான அட்மிஷன்கள் தொடங்கியுள்ளன. மாணவர்களுக்கு கல்லூரிகளில் சீட் கிடைத்து நன்கு படித்து அவர்கள் வாழ்க்கை முன்னேற சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அகார மகார பிரகார பிரணவாகார ஓங்கார ஸ்வரூபகனாதி சர்வோபகாரிஹி சின்முத்ராம் தரிஹித்வா அமே மனோரமே சஹஸ்ரநாமதத்துல்யராகணாய நமஹ ஓம் லக்ஷ்மீ நாராயணாभ्यां நமஹ ஆவாஹனாதி சங்குசக்கர முத்ராம் தரிஹித்வா அர்க்யம் தத்வா நமஹ ஐஸ்வர்யகன்யகாய நமஹ மத்வாய நமஹ கேசவாய நமஹ நாராயண ஆஸ்தீக பக்தமஹாஜனான அனுஷத்தின் அனுகிரகம் பிரசனாத நமஹ பத்மஸ்யோபரி குருகணாக்ஷ மகாகணபதி ஆசனாத நமஹ மகாகணபதி மூர்த்ததே நமஹ கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ படசார பக்ஷிதம் உமாசுதம் சோகம் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரிகம்பிகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்ததே நமோ நமः. சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரிய மத்தியமா श्री दक्षिणामूर्तये नमः. तेलुगु गुरु शंकर सद्गुरु महाराज की श्रीवाचरणम பெரியவாச்சரணம் எல்லாரும் கோவில் உடைய பொய்கை கரை பற்றி போக போகுதா அவ்வளவு தூரமா கேட்கிறார்கள். ஆக்சுவலா ரத்தம் வழியாக வந்தால் கும்பாபிஷேகம் நம்ம நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரொம்ப அற்புதமாக அந்த வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே தெரிவித்தது போல ஒரு சதுரடி 3500 வீதம் நிறைய பேர்கள் பெயர் கல்வெட்டிலே குறிக்கப்படும் என்று சொல்ல நிறைய பேர்கள் இது வழங்கிக் கொண்டிருக்கிற 2 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த கட்டிட பணி ரொம்ப அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல நம்முடைய பெரியவாவுடைய இந்த கிரகம் सदिलमे कलियुगे प्रथमे पादे जम्बद्वीपे भारतवर्षे भरतखण्डे இன்றைக்கு பெரியவாளுடைய அருளுரைகளாக மனதினால் உயர்ந்து வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொண்டு விடலாம். அப்படி உயர்ந்தால் வாழ்க்கை நடத்துவதில் சிரமம் இருக்காது. அனைவரும் அவரவர் தர்மத்தை காப்பாற்றிக் கொள்ள பயன்படுபவைதான் மந்திரங்கள். நமக்கு அர்த்தம் தெரியவில்லை என்பதற்காக அவற்றை விட்டுவிடக்கூடாது. நம் துக்கங்கள் அனைத்தையும் ஞானமாகிய தண்ணீரில் அமுக்கிவிட வேண்டும். அப்போது தண்ணீருக்குள் மூழ்கி குடம் போன்று துக்கம் பரம லேசாகிவிடும். அன்பே சிவம் என்கிறார் திருமூலர், அறிவான தெய்வமே என்கிறார் தாயுமானவர்.
இந்த அன்பையும் அறிவையும் அன்னபூரணி நமக்கெல்லாம் பிச்சையாக போட பிரார்த்திப்போம். அனைவருக்கான பணியை பக்தியோடு பின்பற்றி செய்தால் மனதில் ஒழுக்கம் கட்டுப்பாடு ஏற்பட்டு அதன் மூலம் உண்மையான பக்தியும் ஞானமும் கிடைக்கும். கோபம் கெட்ட எண்ணம் இவைகள் இல்லாமல் சாந்தமாக இருக்கும் தட்சிணாமூர்த்தியை பார்க்கும்போது நமக்கு சாந்தம் ஏற்படுகிறது. மகா பெரியவா உத்தரவு கொடுத்து விட்டார். ஒரு நதியில் நீராடிவிட்டு அதன் கரையில் அமர்ந்து கொண்டு ஜெபம் தியானம் செய்து கொண்டிருந்தார்கள் பெரியவாள். தண்டம் அருகிலேயே ஒரு பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருந்தது. ஆள் அரவமில்லாத இடம். தொண்டர்கள் கவனம் திசை திரும்பி இருந்த போது ஒரு நாய் வந்து தண்டத்தை முகர்த்து பார்த்துவிட்டு அப்பால் போய்விட்டது. சிஷ்யர்கள் பதறி போய் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்தார்கள் நாயை அடிப்பதற்காக. பெரியவா வேண்டாம் என்று செய்கை காட்டினார்கள். இது நம்ம அஜாக்கிரதையால் ஏற்பட்டது. நான் என்ன தப்பு பண்ணினது? முகர்ந்து பார்ப்பது அதன் சுவாபம் தானே. இந்த தண்டத்தை மாற்ற வேண்டும் என்றிருந்தேன். விஸ்வேஸ்வரர் உத்தரவு கொடுத்து விட்டார். ஆதிசங்கரருக்கு காசியில் 4 வேதங்களையும் 4 நாய் வடிவங்களாக செய்து அவற்றை கையில் பிடித்துக் கொண்டு விஸ்வநாதரே சண்டாள உருவத்தில் வந்து தரிசனம் கொடுத்ததை தான் மகாபெரியவர் இப்படி குறிப்பிட்டார்கள். வேறு தண்டம் மாற்றியாகிவிட்டது. இதில் என்ன அதிசயம் என்று நமக்கு தோன்றும். இந்த நிகழ்ச்சியில் ஒரு புதுமை இருக்கிறது. பொதுவாக உடனே உபயோகத்தில் உள்ள தண்டம் முறிந்து போனால் தான் வேறு தண்டம் மாற்றிக்கொள்வது என்பது ஸ்ரீமடத்தர் சம்பிரதாயம். ஆனால் இப்பொழுது தண்டம் முறிந்து போய்விடவில்லையே, ஆற்று நீரில் அமுக்கி புனிதப்படுத்தி இருக்கலாமே. பெரியவா உடனேயே தண்டத்தை மாற்ற வேண்டும் என்று ஏன் திருவுள்ளம் கொண்டார்கள்? சில நாட்களுக்கு பிறகு பெரியவாளே அந்த ரகசியத்தை பேச்சுவார்த்தையில் சிஷ்யரிடம் கூறினார்கள். அன்னைக்கு வந்த நாய் எவ்வளவு விரட்டியும் ஓடி போகாமல் அங்கேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. தண்டத்தை மாற்றுகிற சாக்கில் நான் அங்கேயே உட்கார்ந்து விட்டேன். நான் உடனே எழுந்து போயிருந்தால் நீங்கள் எல்லோரும் அதை ஹிம்சை செய்திருப்பீர்கள். பாவம், அது எதற்காக கல்லடிப்படணும்? அதனாலேயே நான் உங்களை எல்லாம் கட்டுப்பாட்டிலே வைக்கிறதுக்காக அங்கேயே உட்கார்ந்துட்டேன். அந்த ஜீவனுக்கு அந்த நாய் பிறவிதான் கடைசி ஜென்மமாக இருந்திருக்க வேண்டும். பெரியவாளின் பரிபூர்ண கடாட்சம் ஏற்பட்ட பின் புனரபி ஜனனம் கிடையாது என்பதாக நாய் சார்ந்த ஒரு செய்தியை இன்னைக்கு நாம் அனுபவித்தோம்.